ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வெள்ளை மொச்சையும் நெத்திலி கருவாடும் போட்டு சூப்பராக ஒரு கருவாடு குழம்பு வந்து நான் வைக்க போகிறேன். இந்த கருவாடு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கருவாடை வறுத்து குழம்புல போட்டு செய்வேன். பச்சையாகவும் போட்டு செய்யலாம். நான் வந்து இந்த மெத்தடில் செய்ய போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கருவாடு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெள்ளை மொச்சையை நம்ம வந்து வறுத்துருவோம். வெள்ளை மொச்சை வந்து ஊற வச்சும் குழம்பு வச்சுக்கலாம். ஊற வைக்கணும்னா நைட் வந்து நம்ம ஊற வச்சுட்டு படுத்தா தான் காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உடனே வந்து குழம்பு வச்சுக்கலாம். வறுத்து வச்சோம்னா இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அத்தனை விசில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறணும். மொச்சப்பயிர் வந்து இத்தனை விசிலில் வேகும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவாடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். மொச்சப்பயிரை வேக வச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கருவாடையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து வைக்கலாம். கருவாடு வந்து நாங்கள் வாங்கும்போது அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பேக்கிங் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கருவாடு வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்க செதில்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தலையெல்லாம் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும். அந்த வயிற்றுக்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன குடல் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கையை வச்சு அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நான் நல்லா கழுவிட்டேன். நெத்திலி கருவாடில் வந்து கொஞ்சம் மண் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் இல்லை. சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கருவாடு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கழுவி வச்ச கருவாடை நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி பொரித்து எடுத்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொரித்த எண்ணெயிலே நம்ம வந்து குழம்ப தாளித்து விடும்போது குழம்பு ஃபுல்லாக வந்து கருவாடு வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் சோம்பும் வெந்தயமும் போட்டுக்கிடுவோம். போட்டு அது வெடித்த உடனே சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோ போடணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நானும் நிறையாவே போட்டிருந்தேன். கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து தட்டி வந்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் முழுசாகவுமே உரித்து வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து தட்டி வந்து நான் போட்டுருவேன். போட்டால் குழம்பு ஃபுல்லாமே அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா கிரேவி மாதிரி திக்காக வந்து வதங்கிடும். அதை வந்து நம்ம மூடி போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாகவே அது வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், கரண்டியை வச்சு நசுக்கும் போதே தெரியும் நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். போட்டு அதை லைட்டாக ஒரு கிண்டிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிடுவோம். புளி வேக வச்சுருக்கோம்ல வெள்ளை மொச்சை, அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து ஊற்றி வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து அதில் குழம்புல வந்து சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். குக்கரை வந்து லைட்டாக கழுவி விட்டு அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டேன். இப்போ பொரிச்சு வச்சுருக்க கருவாடையும் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க. நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா சூப்பராக கருவாட்டு குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்புல போட்டிருக்க சின்ன வெங்காயம், அந்த வெள்ளைப்பூடு, கருவாடு, மொச்சப்பயிறு எல்லாமே வந்து சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டிலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.